இப்போ இந்த ஓபிஎஸ் டிவி அணி அங்க இருக்கிறதுனால இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு, அது தொடர்பா தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? இது ஏதாவது தேர்தல்ல பின்னடைவு எதுவும் ஏற்படுத்துமா சார் இது? இல்ல அங்க போய் சேர்ந்ததுனால அது ஒரு பெரிய பிரச்சனையா பாஜகவோட முன்வைப்பார்கள். தேர்தல் ஆணையத்தை பாஜக வளைக்க முயற்சி செய்யும். அதனோட ஒரு முதல் கட்டமாகத்தான் யாரோ ஒருத்தர் அனாமதேயமானவர், ஒரு எந்த கட்சியும் சாராதவர், அது ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர் சொல்றாங்க. அவர் ஒரு மனு கொடுத்திருக்காரு, பிரைவேட் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாரு தேர்தல் ஆணையத்திடம். தேர்தல் ஆணையம் அதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்துல அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம். அங்க தப்பிக்க பார்த்தாங்க அதுல இருந்து. ஆனா டெல்லி உயர் நீதிமன்றம் யாராவது ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ண பிறகு சென்னை உயர் நீதிமன்ற பெஞ்சு அவங்க ஓபிஎஸ் இவங்களை வெளியேற்று செல்லும், எல்லா ரெசல்யூஷனும் செல்லும் சொன்ன பிறகு நீங்க அந்த கட்சிக்கு நீங்க ஏன் முடக்க பாக்குறீங்கன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. கட்சி அங்கீகாரம், சின்னம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இப்ப அது என்ன ஒரு ரைடா வச்சிருக்காங்கன்னா ஒரு கண்டிஷனு, இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய இறுதி தீர்ப்பு அங்க பெண்டிங் இருந்துச்சு அன்னைக்கு தேதிக்கு. அதனுடைய தீர்ப்பை ஒட்டி இது மாறுபடும் சொன்னாங்க. ஆனா அந்த தீர்ப்பும் எடப்பாடி அவர்களுக்கு சாதகமா வந்த பிறகு இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அஃபிடவிட்ல எந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இதுல பின்னோக்கி போகவும் முடியாது. மூல வழக்கு நிலுவையில் இருக்குன்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அது சிவில் வழக்கு சொல்றாங்க. அது உயர் நீதிமன்றத்துல இப்ப வந்திருக்கு. மாவட்ட நீதிமன்றம் தாண்டி உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அது விரைவில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனா அது இன்னும் விசாரணைக்கு வரல. அது பெண்டிங்ல இருக்குது. அந்த வழக்குல ஓபிஎஸ்க்கு ஆதரவா வந்தா வேணா சின்னம் முடக்கலாம். ஆனா அது வரைக்கும் அது எத்தனையோ ஆண்டுகள் ஆக போகுது, 10 ஆண்டு கூட ஆகும் சிவில் வழக்கு. அது வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணணும். என்ன ஸ்டேட்டஸ்கோ? அதிமுகவுக்கு தான் எல்லாமே, எல்லா அங்கீகாரமும் சின்னம் எல்லாமே அதிமுக, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தான். பன்னீர் கரவேட்டியும் கட்ட முடியாது, தன்னுடைய கட்சியில அதிமுக கொடியையும் வச்சுட்டு போக முடியாது. சொல்லுங்க பாப்பா. அவரு உடனே அவர் ஏற்கனவே உயர் நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் வார்ன் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. கர்நாடகா தேர்தல்ல அவங்க சின்னத்தை, அதிமுக சின்னத்தை பயன்படுத்த முயற்சி செஞ்சபோது கொடியை பயன்படுத்தியதற்கு அந்த மாநில தேர்தல் ஆணையம் கடுமையாக கண்டிச்சு அவங்களை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இறுதியா சொல்லிட்டாங்க. இப்ப கரவேட்டி கட்ட முடியாத ஓபிஎஸ் தான் தன்னுடைய கார்ல அதிமுக கொடியை வைத்துக் கொண்டு செல்ல முடியாத ஓபிஎஸ் தான் நான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள், இரட்டை இலை எனக்கே சொந்தம்ங்கிறார். எந்த வழக்கு, எந்த அடிப்படையில அவர் பேசுறாரு? நீங்க மூல வழக்கு, சிவில் வழக்கு இருக்குங்கிறது வேற விஷயம். அது பெண்டிங். அது எப்போ வருதோ அது வந்தா, உங்களுக்கு சாதகமா வந்தா அன்னைக்கு தான் இதுல மாற்றம் ஏற்படும். அது வரைக்கும் இதுல மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. தேர்தல் ஆணையத்தை பாஜக நீங்க அங்க சேர்ந்ததுனால பாஜக நிர்பந்தம் கொடுத்து தேர்தல் ஆணையத்தை நீங்க வளைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டது. ஸ்பில்ட்டே இல்லைங்கிறாங்க. அப்படியே ஸ்பில்ட்டே இருந்தா கூட எந்த கட்சிக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 2 தீர்ப்புகள் இருக்கின்றன, எந்த கட்சிக்கு அதிகமான எம்பிக்களும் எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ, எந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமா இருக்காங்களோ, பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்களோ, அந்த கட்சிக்கு தான் நீங்க அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். அதான் சட்டம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதை மீறி தேர்தல் ஆணையம் போக முடியாது. போனா அதிமுக நிச்சயமா தேர்தல் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுவாங்க. பிறகு தேர்தல் ஆணையத்தை, உச்ச நீதிமன்றத்தை பாஜகவால் வளைக்க முடியாது. நாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்திலே பார்த்தோம், எப்படி எல்லாம் பாஜகவுக்கு எதிராக இந்த உச்ச நீதிமன்றம் உறுதி காட்டியது நம்ம பார்த்தோம். அதனால உச்ச நீதிமன்றத்தை இவங்க அசைக்க முடியாது. அதனால உச்ச நீதிமன்றம் இந்த சின்ன விஷயத்துல உறுதியா இருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுனா அதை தட்டி கேட்பதற்கும் அதை செய்ய விடாமல் தடுப்பதற்கும் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. சின்னம் பறிபோகாது. இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுக, இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு தான், அவருக்கு தான் பொதுச் செயலாளர் என்ற முறையில ஏ ஃபார்ம்லையும் பி ஃபார்ம்லையும் கையெழுத்து போடக்கூடிய உரிமை இருக்குது, அவருக்கு தான் இருக்குது. ஓகே சார்.
பன்னீர் சும்மா தன் கூட இருக்க சில பேரை ஏமாத்திட்டே இருக்கிறதுக்காக இந்த பொய் பிரச்சாரத்துல முன்னுக்கு முரணாக பேசிட்டு இருக்காரு. அவரு முதல்ல கரை வேட்டி கட்ட சொல்லுங்க பாப்போம். அவரை தைரியமா துணிச்சல் இருந்தா கரை வேட்டி கட்டிட்டு வர சொல்லுங்க. கார்ல அதிமுக கொடியை வச்சுட்டு போங்க. அதுக்கு பின்னாடி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் சொல்லட்டும், நான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர், ஏற்ற இலை எனக்கு தான் சொல்லி அப்ப சொல்லட்டும். கட்சியிலே இல்லைங்க, அவரு வழக்கு போடவே அவருக்கு உரிமை கிடையாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அவர் ஒரு வழக்கு வாதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிப்பட்டவர் இதெல்லாம் பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக போய் தஞ்சம் புகுந்து இதையெல்லாம் மீட்டெடுக்க முடியுமான்னு பாக்குறாரு. இதெல்லாம் கற்பனை, நிச்சயமா நடக்காது.